அன்பான தோழிகளுக்கு வணக்கம். வெல்கம் டு மாதவரம் கிச்சன். நான் உங்கள் சாரதா சுந்தர பிரகாசம். இன்றைக்கி ஒரு மிக்சர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நான் அதுக்கு வந்து கடலை மாவு தான் எடுத்திருக்கேன். அதுதான் இப்போது இது பண்ண போகிறேன். இது வந்து நாகா கடலை மாவு. இது வந்து இப்போது நம்ம 1.5 கப்பு கடலை மாவு எடுத்துக்கலாம். 1 கப்பு, அதுக்கப்புறம் இன்னொரு 1/2 கப்பு கடலை மாவு. இது ரொம்ப வீட்டிலவே செய்கிறதால மிக்சர் வந்து வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு. நம்ம கடையில் வாங்கிறத விட ரொம்ப சூப்பராக இருக்கும். இது 2 கப்பு அப்படியே விழுந்துருச்சு. ஒரு 1/2 கப்பு அதில் போட்டுட்டு 1/2 கப்பு மட்டும் நான் போட போகிறேங்க. 1/2 கப்பு எடுத்துகிட்டு இப்போது ஒரு ஸ்பூனால் எடுத்து போட்டுட்டு நம்ம 1/2 கப்பு மட்டும் போட்டுட்டு அப்புறம் வீட்டில் அரைச்ச அரிசி மாவு, அதாவது ரேஷன் அரிசி வாங்கிட்டு வந்து நல்லா கழுவிட்டு அதை வந்து ஊற வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சி அதை வறுத்து வச்சுக்கிட்டேங்க ஜலிச்சு. அந்த அரிசி மாவு இருக்குது. அந்த அரிசி மாவு ஒரு 1/2 கப்பு அதையும் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு கலந்துக்கலாம். இந்த பாருங்க, 1/2 கப்பு அரிசி மாவு, 1.5 கப்பு கடலை மாவு, 1/2 கப்பு அரிசி மாவு, அதை போட்டு நல்லா ஃபஸ்ட்டு கலந்துக்கலாம். இப்போது மாவு நல்லா கலந்த அப்புறம் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேங்க. ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போடுறேன். 1/2 ஸ்பூன் உப்பு போதும். இது போட்ட அப்புறம், ஏன்னா இப்போது வந்து நம்ம வந்து கடைசியில் மிக்சர் பண்ண அப்புறம் பிளாக் சால்ட்டும் இதுவும் போடுவோம். அதனால் உப்பு நிறைய ஆகிடக்கூடாது. அப்புறம் ஒரு 3/4 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா இதை மாவு வந்து அந்த ரெண்டும் வந்து இந்த மாவில் நல்லா கலக்கணும். கையால் நல்லா இப்படி பெசரி விடுங்க. நல்லா பெசரி விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் டால்டாவோ இல்லை நெய் கூட நீங்கள் வந்து சூடு பண்ணி இந்த ஓம்பொடிக்கு ஃபஸ்ட்டு ஓம்பொடி தான் பண்ண போகிறோம். இந்த ஓம்பொடிக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம். ஆனால் வந்து நான் வந்து 2 ஸ்பூன் எண்ணெயை வந்து ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணியிருக்கேங்க. அதை தான் இப்போது ஊற்ற போகிறேன். இப்போது 2 ஸ்பூன் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. அதை அப்படியே அதில் மாவில் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு ஸ்பூனால் நல்லா கலந்து விட்டுடலாம். ஏன்னா எண்ணெய் வந்து பயங்கர சூடாக இருக்கும். அதனால் ஸ்பூனால் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறினப்புறம் நல்லா நம்ம கையாலவே நம்ம நல்லா பெசரி விடலாங்க. அந்த எண்ணெய் வந்து அந்த மாவுக்கு ஃபுல்லாக பரவணும். அந்த மாதிரி நீங்கள் பெசரி விட்டுருங்க. இப்போது கையால் நம்ம நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு அந்த அந்த மாவுக்கு இந்த எண்ணெய் ஃபுல்லாக நல்லா பிடிக்கணும். அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. அப்போ ஓம்பொடி வந்து நல்ல கிறிஸ்பியாக வருங்க. உங்களுக்கு மிக்சர் செஞ்சோம்னா அதில் ஒரு 10 நாளைக்கு கூட உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் போகாது. எண்ணெய் சிக்கே இருக்காது. இந்த மாதிரி பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த மிக்சரு கடையில் வாங்க மிக்சரை விட ரொம்ப நல்லாயிருக்கும். 10 நாள் 15 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். ஆனால் அது வரைக்கும் இருக்காது, காலி ஆகிடும். இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை நல்லா கெட்டியாக பசைஞ்சிக்கணுங்க. ஓம்பொடி அச்சில் போட்டு பிழியறதுக்கு மாவு வந்து நல்லா கெட்டியாக பசைஞ்சிக்கணும் மாவு. இப்போது மாவு நல்லா பசைஞ்சாச்சுங்க. இது இப்படியே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானப்புறம் நம்ம ஓம்பொடி அச்சில் போட்டு புழிய வேண்டியதான். இது வந்து ஒரு 2-3 குழல் தான் வரும். புழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி கன் மாதிரி இருக்கிற குழல் தாங்க எடுத்தேன். இதில் வந்து கொஞ்சம் வந்து பெரிய ஹோல்ஸாக இருக்கிறதா போட்டு அதில் நான் வந்து மாவு போட்டு வச்சுருக்கேங்க. இப்போது நம்ம புழிய ஆரம்பிச்சிடலாம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போது புழிஞ்சு விட்டுடலாம். நம்ம இந்த இந்த கொஞ்சம் பெரிய ஹோலாக இருக்கிறது தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து மிக்சர் வந்து ரொம்ப நொறுங்காமல், ரொம்ப சன்னமான இது எடுத்துக்கிட்டிங்கன்னா நொறுங்கிடுங்க. அதனால் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ பிழிஞ்சு விட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு சுற்று 2 சுற்று அவ்வளோதான். இது சீக்கிரம் ரெடி ஆகிடுங்க. நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிருந்ததுன்னா கடகடன்னு ரெடி ஆகிடும். இப்போது இந்த வடை கம்பி வச்சு ஒரு பக்கம் இது ஆனவுடனே திருப்பி விட்டு அந்த நுரை அடங்கினவுடனே எடுத்துட வேண்டியதாங்க. இது ரொம்ப ஈஸியாக வெந்துடும், கடகடன்னு வெந்துடும். அந்த எண்ணெய் நுரை அடங்கினவுடனே எடுத்துட்டோம்னா
நல்லா வெந்துடும். நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்குங்க ஓம்பொடி. இந்த மிக்சர் ஓம்பொடிக்கு நீங்கள் ஓமமெல்லாம் போட தேவையில்லை. வெறும்னே கடலை மாவு பிசைஞ்சு இது பண்ணால் போதும். இப்போ ரெடி ஆகிடுச்சி பாருங்கள். இதே மாதிரி மற்ற எல்லா மாவையும் புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஓம்பொடி புழிஞ்சாச்சுங்க. ஒரு 5-6 சுற்று வந்தது, அவ்வளோதான். இப்போ நம்ம காரா பூந்தி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதே பவுலில் அதே மாதிரி தாங்க 1.5 கப்பு கடலை மாவு, 1/2 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிட்டு அதே மாதிரி தான் 1/2 ஸ்பூன் உப்பு, 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு இது கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கணும். நம்ம தண்ணியாக அதே மாதிரி எண்ணெயும் காய்ச்சி ஊற்றி அந்த நம்ம ஓம்பொடிக்கு என்ன பண்ணமோ அதே ப்ராசஸ் தான். பட் இது கொஞ்சம் தண்ணியாக நம்ம கரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போது இந்த விஸ்கரை வச்சு நல்லா மாவை கரைச்சிட்டேங்க. ஒரு தோசை மாவு பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ எண்ணெயும் காஞ்சிருச்சு. நம்ம ஒரு கரண்டி எடுத்து, இது பூந்தி கரண்டிங்க, அதில் போட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம்னா முத்து முத்தாக விழுது பாருங்கள். ஒரு 1.5 கரண்டி நம்ம எண்ணெய் எவ்வளோ ஊற்றுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற்றி தேய்ச்சிக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அது கூட நல்ல நுரை அடங்கினவுடனே பூந்தி நல்லா பொரியணுங்க. நல்லா கிறிஸ்பியாக பொரியணும். நம்ம லட்டுக்கு மாதிரியெல்லாம் உடனே எடுக்க முடியாது. இது நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வந்தவுடனே நம்ம எடுத்துட வேண்டியதான். நல்லா அந்த நுரெல்லாம் அடங்கணும். அடங்கினவுடனே எடுத்துடலாம். நல்லா ஹீட் ஒரே மெயின்டைன் மீடியம் ஃப்ளேம் வச்சிங்கன்னா, ஒரு நல்ல ஹாட்டாக ஆனவுடனே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. அதே ஃப்ளேம்லவே அந்த ஆயிலை வச்சு நம்ம அழகாக எல்லாத்தையும் பொரித்து எடுத்துடலாம். மிக்சருக்கு அந்த ஹீட்டு தான் ரொம்ப முக்கியம். அதிலவே எல்லாத்தையும் பொரித்து அழகாக எடுத்துடலாம். இப்போ கலரும் மாறிடுச்சு. நம்மளுக்கு நல்லா சத்தமும் கேட்குது, நல்லா கரகரன்னு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பூந்தியை எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதாங்க. கலரும் மாறிடுச்சு, அந்த சத்தமும் அடங்கிட்டு நல்லா மிதக்குது பாருங்கள். அழகாக முத்து முத்தாக அப்படியே எடுத்துட வேண்டியதான். எடுத்துட்டு இதே மாதிரி எல்லா மாவையும் பொரித்து எடுத்துக்கலாங்க. இப்போது பூந்தியும் பொரிச்சிட்டேன் பாருங்கள். மொத்த பூந்தியும் பொரித்து அந்த ஓம்பொடி போட்ட அதே டப்பிலவே போட்டு வச்சிட்டேன். இந்த மாதிரி பெரிய டப்பில் போட்டிங்கன்னா கடைசியில் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஏதுவாக இருக்கும். பெரிய டப்போ இல்லை பெரிய கிண்ணமோ இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அவல் பொரித்து எடுத்துக்கலாம். இது எங்கிட்ட பேப்பர் அவல் தான் இருந்தது. உங்ககிட்ட கெட்டி அவல் இருந்ததுன்னா அதை கூட அவல் பொரிக்கும் போது மட்டும் நல்லா ஹாட்டாக இருக்கணுங்க ஆயிலு. இல்லைன்னா அவல் எண்ணெய் இழுத்துரும். அதனால் அவல் பொரிக்கும் போது மட்டும் நல்லா ஹாட்டாக இருந்து அது போட்ட உடனே டக்குன்னு பொரிஞ்சிடுங்க. உடனே எடுத்துடலாம் கடகடன்னு. இந்த பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். அவ்வளோதான். இல்லைன்னா எண்ணெய் இழுத்துடும். எண்ணெய் இழுத்து சொதன்னு ஆகிடும். அதனால நல்லா ஹாட்டாக இருக்கணும் ஆயில். எல்லா அவலையும் பொரித்து எடுத்துக்கலாங்க. இப்போது அவல் பொரித்து எடுத்தாச்சு. இப்போது கார்ன்ஃப்ளேக்ஸுங்க. இது பொரிக்காத கார்ன்ஃப்ளேக்ஸு. இப்போ இதை பொரித்து எடுத்துக்கலாம். மிக்சரில் இந்த கார்ன்ஃப்ளேக்ஸு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிடும்போது. இதுக்கும் ஆயில் நல்லா ஹாட்டாக தான் இருக்கணும். ஒரே ஆயிலில் தான் நான் எல்லாத்தையும் பொரிச்சிட்ருக்கிறேன். அதனால் ஆயில் கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆயில் நீங்கள் ஊற்றிக்கலாம். எனக்கு ஃபஸ்ட்டே நிறைய ஊற்றிட்டேன். அதனால் இந்த ஆயிலே எனக்கு சரியானதாக இருந்தது. அதிலவே நான் இந்த கார்ன்ஃப்ளேக்ஸையும் நமக்கு பொரித்து எடுத்துக்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக இருந்தது. இப்போ கார்ன்ஃப்ளேக்ஸ் ஒரு 4-5 ஈடு போட்டேங்க. கார்ன்ஃப்ளேக்ஸு போட்டு பொரித்து எடுத்துட்டேன். இப்போது வேர்க்கடலைங்க. இது பச்சை வேர்க்கடலை. இதையும் நம்ம வறுத்துக்கலாம் ஹாட் ஆயிலில். வேர்க்கடலை வறுக்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் போட்ட உடனே நல்லா ஒரு மாதிரி பொரியும். அதுக்கப்புறம் நுரை அடங்கின உடனே நமக்கு வேர்க்கடலை நல்லா பொரிஞ்சிடும். தேவையான அளவு எவ்வளோ வேர்க்கடலை வேணால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாங்க மிக்சருக்கு. வேர்க்கடலை காரா பூந்திலேயோ மிக்சர்லேயோ நிறைய வேர்க்கடலை இருந்தால் சாப்பிடும்போது கடிபடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ல. அந்த மாதிரி
அதில் வேர்க்கடலையில் சொத்தை கித்த இருந்தால் அதை பொறுக்கிட்டு நீங்கள் வந்து பொரித்து எடுத்துக்கோங்க. இது வந்து சுத்தமாக இருந்தது, அதனால் நான் வந்து அது பாக்கெட்லேருந்து அப்படியே போட்டேன். அதில் எதனா சொத்தை வேர்க்கடலை இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல வேர்க்கடலையாக நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, வேர்க்கடலை பொரித்து எடுத்துட்டேன். இப்போது வேர்க்கடலையை பொரித்து எடுத்துட்டேங்க. நெக்ஸ்ட்டு முந்திரி போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 50 கிராம் முந்திரி போடுறேங்க. உங்களுக்கு நிறைய முந்திரி தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எவ்வளோ வேணால் முந்திரி போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஒரு 50 கிராம் முந்திரி போட்டேன். முந்திரியும் நல்லா இதே மாதிரி கொஞ்சம், இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஹீட் தேவையில்லைங்க, கொஞ்சமாக ஒரு மீடியம் ஹீட் இருந்தால் கூட போதும். ஆயிலு முந்திரி நல்லா அழகாக ஃப்ரை ஆகிடும். போட்ட உடனே ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், முந்திரி எடுத்துகிட்டு முந்திரி பொரித்து எடுத்துட்டேங்க. இப்போது உடச்சக்கடலைங்க கொஞ்சம், இப்போ கடையில் மிக்சரு, அதாவது இது சிம்பிள் மிக்சருங்க. இதில் வந்து உடச்சக்கடலையும் போடுவாங்க. உடச்சக்கடலை கூட நம்ம அப்படியே போட வேண்டாம், அதையும் கொஞ்சம் எண்ணெயில் போட்டு நம்ம பொரித்து போட்டோம்னா, ஆல்ரெடி அது ஃப்ரைடு கிராம் தான் இருந்தால் கூட நம்ம கொஞ்சம் எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து போட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சும்மா ஒரு நிமிஷம் பொரித்தாலே போதும். அதையும் நான் பொரித்து எடுத்துக்கிட்டேன். இந்த மிக்சர் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலையை நான் நல்லா கழுவிட்டு அலசிட்டு ஒரு கிச்சன் டவலில் போட்டு வச்சுட்டேங்க. இப்போது அதை எடுத்து கொஞ்சம் தூரம் இருந்தே போடுங்க. கருவேப்பிலை போடும்போது மட்டும் நல்லா படபடன்னு பொரியும். நல்லா செய்கிறவங்களுக்கு தெரியும், பிகினர்ஸுக்கு நான் சொல்கிறேன். கொஞ்சம் தூரமாக இருந்து போட்டிங்கன்னா நல்லா பரபரன்னு பொரிஞ்சு அது வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிடணும். அந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். இதுதான் லாஸ்ட்டு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒன்றுமே பொரிக்க தேவையில்ல. அதே மாதிரி அந்த மிச்சம் இருக்கிற எண்ணெயும் நம்ம வந்து இனிமேல் யூஸ் பண்ணக்கூடாது, அதை கீழே தான் ஊற்றிடணும். அது வந்து ரொம்ப காஞ்சிருச்சு அந்த எண்ணெய், அதை நான் கீழே ஊற்றலைங்க. அது இன்னொரு நாளைக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அது ஒரு வீடியோ தனியாக போடுறேன். அந்த எண்ணெயை நான் ஒரு டம்ளரில் ஊற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். அது இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஷார்ட்ஸாவோ இல்லை வீடியோவோ நான் போடுறேன். இப்போ இந்த எண்ணெயை மட்டும் குக்கிங்க்கு மட்டும் தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா ரொம்ப காஞ்சிடுச்சு இந்த எண்ணெய், அது நம்ம சாப்பிடக்கூடாது. ஒரு மாதிரி இதுவாகிடுச்சு பாருங்கள், மட்டி ஆகிடுச்சு. இப்போது கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிடுச்சிங்க. அவ்வளோதான், மிக்சர் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போது எல்லாத்தையும் ஒன்றா பெரிய டப்பில் கொட்டிட்டு இதுக்கு ஒரு மசாலா ஒன்றுமே இல்லைங்க, பிளாக் சால்ட் கொஞ்சம். நம்ம ஆல்ரெடி காரா பூந்திலையும் நம்ம வந்து ஓம் பொடியிலையும் சால்ட் போட்டிருக்கோம், அதனால் உப்பு இருக்கும். மற்றதுக்கெல்லாம் உப்பு இருக்காது, அதனால் கொஞ்சமாக பிளாக் சால்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு காரம் போட்டேங்க. அந்த வீடியோ கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சி, சாரிங்க. அவ்வளோதாங்க, மிக்சர் ரெடி ஆகிடுச்சி. இப்போ வந்து பிளாக் சால்ட் போட்டுட்டு காரமும் போட்டேன், ஆனால் அந்த வீடியோ கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சி, சாரி. அவ்வளோதாங்க, மிக்சர் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.